வணக்கம். ஜெய் வாசவி, வாழ்க வளமுடன். நற்பவி நற்பவி. ஜெய் ஸ்ரீராம். ஓம் கம் கணபதயே நமஹ. ஓம் ராம் அகஸ்தீஸ்வராய நமஹ. குருவரில் ஆன்மீக மைய சகோதர சகோதரிகளுக்கும் 30 தேவ பெருமக்களுக்கும் சித்தர் பெருமக்களுக்கும் ததாஸ்து தேவதைகளுக்கும் பிரபஞ்ச பேராற்றலுக்கும் ஸ்ரீ லலிதாதேவியின் பொற்பாத கமலங்களுக்கும் திரியுகி நாராயணனுக்கும் சிவன் பார்வதிக்கும் அடியேனின் சிரம் தாழ்ந்த வணக்கம். குரோதி நாம அப்படின்னு சொல்லக்கூடிய விருச்சிக மாசம் கார்த்திகை 3ஆம் தேதி. கார்த்திகை அப்படின்னாலே நமக்கு ஞாபகம் வர வேண்டியது சிவபெருமான் தான். திருதியை திதி, மிருகசீர்ஷ நட்சத்திரம், அமிர்த யோகமும் சித்த யோகமும் கூடிய நாள். திருநெல்வேலி திருநெல்லையப்பர் கொழு தர்பார் காட்சி, சங்கரன் கோவில், கோமதியம்மன் புஷ்ப பாவாடை தரிசனம். வாவு சிதம்பரனார் நமக்கெல்லாம் சுதந்திரம் வாங்கி தரதுக்கு பாடுபட்டாங்களே வாவுசி, அவருடைய நினைவு நாள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்தலத்து பேரு திரியுகி நாராயணன் கோவில். திரியுகி அப்படின்னா கிருத்தயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம், 4 யுகம். இப்ப நம்ம கலியுகத்துல இருக்கோம். திரேதாயுகத்துல இந்த சம்பவம் நடந்திருக்கு. திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம், இன்னி வரைக்கும் 3 யுகங்களாக அந்த வேள்வித்தி அணையாம அப்படியே இருக்கு. நம்ம 18 புராணங்களும் ஒண்ணுக்கு ஒண்ணு சங்கிலி மாதிரி கோத்துக்கிட்டு தான் வரும். ஒரு தரம் சொன்னது இன்னொரு தரம் நமக்கு அப்படியே ஒரு தரம் அவங்க நினைவுபடுத்துற அப்படிதான் வரும். இப்போ திரியுகி நாராயணன் கோவில்ல பார்வதிக்கும் பரமேஸ்வரனுக்கும் கல்யாணம். எதுக்கு கல்யாணம்? தாக்ஷாயணி தேவி தட்ச பிரஜாபதி மகளாய் வளர்ந்த தேகத்தை வேள்விதியில தன்னை தானே அர்ப்பணிச்சாங்க. அந்த உடம்ப சுதர்சன சக்கரம் கொண்டு நாராயணன் 51 துண்டுகளா போட்டாங்க. அது 51 பீட்டங்களாக, சக்தி பீட்டங்களாக விழுந்த இடமெல்லாம் கொண்டாடுறோம் ஆச்சு. அந்த தட்ச பிரஜாபதி கிட்ட இருந்து அந்த அம்மா வந்துட்டாங்க. இப்போ சிவன் தனியா இருக்கார். சிவன் தனியா இருக்கும் பொழுது அவருக்கு துணை தேவை அல்லவா? அதனால துணை வேணும் அப்படிங்கிறதுக்காக பார்வதி மறுபடியும் பரமேஸ்வரன் இணைகிறார். அத கல்யாணம் பக்கத்துல இருந்து பண்ணி வச்சது நாராயணன் அண்ணன் அல்லவா? நாராயணன் கோவில்ல அந்த ஹோமத்தி இன்னி வரைக்கும் கைலாச பர்வதத்துல இன்னைக்கு வரைக்கும் அந்த வேள்விக்கு அணையாம இருக்கு. திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம். அங்க கல்யாணம் நடந்ததுனால திரியுகி நாராயணன் கோவில். அங்க இன்னைக்கு போய் நிறைய பேர் கல்யாணம் பண்ணிக்கிறாங்களாம். கல்யாணம் வேணுங்கிறவங்க வேண்டிக்கிறாங்களாம். இன்னைக்கும் அந்த சாநித்தியம் அப்படியே இருக்கிறது தான் நம்முடைய இந்து தர்மம், நம்முடைய சனாதன தர்மம், நம்முடைய ஆன்மீகம். நாம நெஞ்ச நிமித்தி சொல்லலாம், நாம இந்துவா பிறந்திருக்கோம். நம்முடைய வாழ்க்கையில கடவுள்களின் ஆசீர்வாதம் எப்பவும் இருக்கு, துணை இருக்கு அப்படின்னு. சரி, கார்த்திகை மாசம் சோமவாரம் பேசுறோம். அண்ணாமலையார் தீப திருவிழாவுக்கு எந்த அளவு சிறப்போ அதே போல கார்த்திகை மாதத்தில் வரும் திங்கட்கிழமையெல்லாம் சோமவார தினம் சிவாலயங்களில் விசேஷம். சோமவார தினங்களில் சிவாலயங்களில் 108 அல்லது 1008 லட்சத்தெட்டு 10,008 கூட சங்குகளில் புனித நீரை நிரப்பி யாக சாலைகளை அமைத்து வேள்வி செய்து அந்த தீர்த்தத்தை கங்கை நீராக பாவித்து சிவனுக்கு சங்காபிஷேகம் நடத்துவது நடைமுறை. கார்த்திகை மாசத்துல பௌர்ணமியோட கிருத்திகை நட்சத்திரம் கூடும் நேரத்துல சிவபெருமான் எப்படி காட்சி கொடுக்கிறாராம்? அப்படியே அக்னி பிளம்பாக காட்சி தராராம். அதனால கார்த்திகை மாதத்துல வரும் திங்கட்கிழமை சோமவாரத்துல சிவன் கோவில்களில் இறைவனை குளிர்விக்க நெகு 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 நெகுன்னு அப்படியே அக்னி ரூபமா இருக்காரு இல்லையா, அவரை குளிர்விக்க சங்காபிஷேக பூஜைகள் நடத்தப்படுகிறது. இந்த சங்காபிஷேகம் சிவ பூஜையில் சிறப்பானதா கருதப்படுது. இத்தகைய சிறப்பு மிக்க சங்கை வழிபட்டு ஐஸ்வர்யம், லக்ஷ்மி கட்டாட்சம் பெறலாம். தினமும் நம்ம வீட்டு சங்குல, வலம்புரி சங்குல நாம பூ வச்சு கும்பிடுறோம். அந்த சங்க மனசுல நினைச்சு கும்பிடுறதா. கார்த்திகை மாதத்துல சந்திரன் விருச்சிக ராசி, மாசமும் விருச்சிகம் ராசி, விருச்சிக ராசியிலையும்
பலமிழந்து இருப்பாராம் சந்திரன். அவருடைய முழு பலத்தையும் திரும்ப பெற வேண்டி கார்த்திகை மாதத்துல வரும் அனைத்து சோமவாரத்திலும் சந்திரனின் அம்சமாய் விளங்கும் சங்குகளுக்கு சிறப்பு பூஜை. ஏன் சந்திரன் அம்சம்? கடல்ல தான் சங்கம் கிடைக்குது. அந்த கடல் அலைகள் சந்திரனை பார்த்தா அப்படியே தழும்பும், உயர உயர எழும்பும். சந்திரனுக்கும் கடலுக்கும் பார்க்கடல கிடைச்ச அமிர்தத்துக்கும் தொடர்பு இருக்கு இல்லையா? அதனாலதான் சந்திரனின் அம்சமா சங்குன்னு சொல்றாங்க. அந்த கங்கை நீரை, அந்த நிரப்புற நீரை கங்கை நீருன்னு நினைச்சுக்கணுமா. ஈஸ்வரனுக்கு அபிஷேகம் செய்தால் சந்திரன் பலம் பெற்று வளர்வதை போல் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா விதமான நலமும் வளமும் பெற்று வாழலாம் ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. செல்வம் தரும் சங்கு அது. ஏன் சங்காபிஷேகம் கார்த்திகை மாதம் சோமவார தினத்துல செய்து? சந்திரனுக்கு இன்னொரு பெயர் திங்கள். ஆமா, நமக்கும் தெரியும். அந்த திங்கள் சந்திரனுக்கு உகந்த நாள். திங்கட்கிழமை சங்கு வெண்மை, தூய்மை, செல்வம், மேன்மை, வெற்றியின் அடையாளமாக கருதப்படுகிறது. சிவனடியார்கள் தங்களுக்கு ஈசனின் அளப்பரிய அருட்செல்வம் வேண்டும் என்றும், சாதாரண மக்களான நாம தங்களுக்கு வற்றாத செல்வ வளம் வேணும்னு மனமுருக வேண்டி இந்த சங்காபிஷேக பூஜையை தொடர்ந்து கும்பிட்டுட்டு வரணுமானாங்க. நாம ஏதோ ஒரு நாள் 2 நாள் பார்த்திருப்போம். வருஷத்துக்கு ஒரு தரம் பண்ணும் பொழுது ஏதோ வருஷத்துல ஒரு தரம்னாலும் ஒரு 10-20 தரம் பார்த்திருப்போம். சில பேர் இதை ஒரு கடமையா பிரதோஷ வழிபாடு மாதிரி கார்த்திகை மாத சோமவார சங்காபிஷேக பூஜைய தவறாம போய் பார்த்துட்டு வருவாங்க. இந்த சங்காபிஷேகம் தீர்த்தம் ஜோதிட சாஸ்திரத்தில் கடலுக்கும் கடல் சார்ந்த பொருட்களுக்கும் உரியவராக சந்திரன் இருக்கிறாரு. அமாவாசை பௌர்ணமி தினங்களில் சந்திரனின் ஈர்ப்பு விசை அதிகரித்து காணப்படும். அதனாலதான் கடல் அமைதி இல்லாம கொந்தளிக்கும். கார்த்திகை மாதத்தில் வரும் அனைத்து சோமவாரத்திலும் சந்திரனின் அம்சமாக விளங்கும் சங்குகளுக்கு முதல்ல பூஜை பண்ணி, அதுக்கப்புறம் புனித கங்கை தீர்த்தத்தை நிரப்பி யாக பூஜையில வச்சு பூஜை செஞ்சு அப்புறம்தான் அந்த தீர்த்தத்தை கொண்டு எம்பெருமான் ஈசனுக்கு அபிஷேகம் செய்வாங்களாம். நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா விதமான நலமும் வளமும் பெற்று வாழலாம்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்றாங்க. மகாலட்சுமியோட அம்சம் சங்கு. ஏன்? மகாலட்சுமி பார்க்கடல் இருந்துதான் வந்தாங்க. மகாலட்சுமி சங்கு, முத்து, பவளம், ரத்தினங்கள், அமிர்தம் இது மட்டுமா வந்தது? ஜலந்தராசுரனும் வந்தா. அதுவும் நாம ஒரு தரம் பார்த்திருக்கோம். சங்கம் அப்படிங்கிறது மகாவிஷ்ணு கையில இருக்கு. சங்கானது சந்திரனின் சகோதரியான மகாலட்சுமியின் அம்சம். தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்த போது வெளிப்பட்ட தெய்வீக பொருட்களில் மகாலட்சுமியோடு தான் வலம்புரி சங்கே வென்றதாங்க. 1,00,000 சங்கு, இடம்புரி சங்கு கிடைச்சா ஒரே ஒரு வலம்புரி சங்கு கிடைக்குமா? இன்னைக்கு நம்ம வலம்புரி சங்குன்னு வீட்டுல வாங்கி வச்சிருக்கோம். ஆனா உண்மையான வலம்புரி சங்கு யார்கிட்டையும் பார்க்கல. 1,00,000 இடம்புரி சங்குகள் கிடைத்த பிறகு ஒரே ஒரு வலம்புரி சங்கு கிடைக்குமா? 1,00,000 வலம்புரி சங்கு கிடைச்சதுக்கு அப்புறம் கோமட்டி சங்கு கிடைக்குமா? இந்த கோமட்டி சங்க பார்த்தது கிடையாது. அந்த கோமட்டி சங்குனே அதுக்கு பேர் வந்தது. அந்த சங்க கோமாதாவோட மடிக்கு கீழே வச்சா அப்படியே அதுல பால் ஊத்துதுங்க. இந்த கோமாதா மடியில இருந்து பாலானது அந்த கோமட்டி சங்குல அப்படியே ஊத்துது. தானாவே பசு சொரியுது. அதனாலதான் அத கோமட்டி சங்கு அப்படின்னு சொல்றாங்க. வலம்பரி 1,00,000 வலம்பரி கிடைச்சா ஒரே ஒரு கோமட்டி கிடைக்குமா? நம்ம நேர்ல பார்த்தது இல்ல, வீடியோவிலையும் போட்டோஸ்லயும் தான் பார்த்திருக்கோம். அந்த வலம்பரி சங்குக்கு விசேஷ சக்தி இருப்பதாக புராணங்கள்ல சொல்லப்படுது. எந்த வீட்டின் பூஜை அறையில் வலம்புரி சங்கு இருக்கிறதோ அங்க மகாலட்சுமியை வாசம் செய்கிறார். அந்த வீடே லக்ஷ்மி கடாட்சத்தால் நிறைந்திருக்கும். வலம்பரி சங்கானது செல்வத்தை அள்ளித்தரும். தூய்மையின் அடையாளமாக கருதப்படும் சங்கிலே பசம் பாலை நிரப்பி அதை ஈஸ்வரனுக்கு அபிஷேகம் செய்தால் 1000 யாகங்கள் செய்த புண்ணியம் நமக்கு கிடைக்கும். கங்கை நீரை நிரப்ப அபிஷேகம் செய்தால் பிறப்பே இல்லாத நிலையை அடையலாம் அப்படின்னு பத்ம புராணம் சொல்லுது. தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைஞ்சாங்க. வெளிப்பட்ட 16 வகையான தெய்வீக பொருட்கள்ல வலம்பரி சங்கு ஒண்ணு. அந்த சங்கு தான் மகாவிஷ்ணுவோட இடக்கையில. ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் தனித்தனியா சங்குகள் இருக்குதான். வலம்பரி சங்கு
பாஞ்சஜன்ய சங்கு, நிறைய சங்குகள் இருக்கு. ஒவ்வொரு சங்கும் பஞ்ச பாண்டவர்கள் வச்சிருந்த சங்கு கூட ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சங்கு பேரு. கிருஷ்ணனோட சங்கு பேரு பாஞ்சஜன்யம். அது மாதிரி ஒவ்வொரு தெய்வமும் தங்களுக்கு என்று தனித்தனியாக சங்குகளை வைத்திருப்பதாக புராணங்கள் கூறுகிறது. சோமவார விரதம் இருந்து சிவாலயங்களில் நடைபெறும் சங்காபிஷேகத்தில் கலந்து கொண்டு எண்ணிலடங்கா பலன்களை நாம பெறலாம். மணி சங்கு, துவரி சங்கு, பாரத சங்கு, வைபவ சங்கு, பார் சங்கு, துகிலா சங்கு, வெண் சங்கு, பூமா சங்கு, திரிசங்கு என்ற 8 வகை சங்குகள் கடலிலே உற்பத்தியாவதாக கூறப்படுகிறது. அதிலே வலம்புரி சங்குக்கு மட்டுமே விசேஷ சக்தி இருப்பதால் சாஸ்திரங்கள் சொல்லுது. எந்த வீட்டின் பூஜை அறையிலே வலம்புரி சங்கு இருந்தாலும் திருமகளாம் அலைமகள் நம்ம வீட்டுல குடியிருப்பான்னு சொல்றாங்க. இறைவனிடம் அருளை வேண்டினாலும் பொருளை வேண்டினாலும் சங்காபிஷேகம் செய்து வழிபட்டால் நிச்சயமா கிடைக்கும். வலம்புரி சங்குகளை தேர்வு செஞ்சுதான் கங்கை நீராக அதுல ஊத்திட்டாலே அந்த தண்ணி கங்கை தண்ணி ஆயிடுதான். சிவபெருமான் அபிஷேக பிரியர், சிவபெருமான் அக்னி பிழம்பு. அதனால அவரை மனசையும் உடலையும் குளிர்விக்கும் பொழுது இந்த உலகமும் குளிருதாங்க. எந்த விதமான பொருட்களை நாம அபிஷேகம் செஞ்சாலோ சிவபெருமான் நமக்கு எந்த பலனையும் கொடுப்பார். 2 அவர் கேட்கறதெல்லாம் திருத்துளி நீரும் ஒரு சில தளிரும். எந்த இலை, நீ எந்த இலையை கொண்டு போய் இது வில்வம்னு சொன்னாலும் அவர் வில்வான்னு ஏற்றுக்குவார். தூய்மையான தண்ணீர் அவருக்கு கொண்டு போய் நம்ம அபிஷேகம் பண்ணும்போது இது கங்கைன்னு சொன்னா கங்கையை ஏற்றுக்குவார். சந்திரனுக்கு ஏற்பட்ட சாபத்தால் 64 கலைகளுடன் இருந்த சந்திரன் ஒவ்வொன்றாக இழந்து துன்பப்பட்டார். அவருடைய சாபம் நீங்குவதற்காக சிவபெருமானை நோக்கி கடும் தவம் புரிந்தார். கார்த்திகை சோம வாரத்திலே விரதம் இருந்து சங்காபிஷேகம் செய்து சிவ பூஜை செய்தான். சந்திரனின் தவம் மற்றும் பூஜையால் மனம் மகிழ்ந்த ஈசன் சந்திரனுக்கு சாப விமோசனம் அளித்ததுடன் 3ஆம் பிறை சந்திரனை தனது தலையிலே சூடி சந்திரசேகரனாக சந்திர மௌலீஸ்வரராக காட்சி கொடுக்கிறார். அதனாலதான் சோமவார சங்காபிஷேகம் அவ்வளவு சிறப்புன்னு நம்ம சொல்றோம். கார்த்திகை மாதம் அருமையான மேகங்கள் கருமையான மேகங்களை கொண்டு அதிக அளவு மழை பொழியும் கார்காலம். காந்தல் பூக்கள், அந்த காந்தல் பூக்கள் நம்முடைய இந்திய மலர், தமிழ்நாட்டு மலர்னு சொல்றாங்க. தேசிய மலர் தாமரை, செங்காந்தல் மலர் நம்முடைய தமிழ்நாட்டு மலர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த காந்தல் பூக்கள் அதிகம் மலரும். அதனால இந்த மாசம் கார்த்திகை மாசம். கார்த்திகை மாதத்தில் சிவலிங்கத்தை நெய்யினால் அபிஷேகம் செய்து வில்வம் மற்றும் மறிக்கொழுந்தால் அர்ச்சனை செய்து வழிபட்டால் குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும். அடியேன் ஒரு சோமவாரத்திற்கு சொல்லியிருக்கேன். அந்த கோவில் பேரிப்பட்டக்கு ஞாபகம் வரல. அங்க காக்கபுஜண்ட சித்தரோட சமாதி இருக்கு. அங்க கார்த்திகை சோமவார அபிஷேகம் அப்பவும் சிவராத்திரி அபிஷேகத்தப்பவும் வெண்மையான கம்பளி துணைய நெய்யில நினைச்சு சிவலிங்கத்தை சுத்தி போட்டு விடுவாங்க. 16 பட்டைகள் கொண்ட தென் பொன் பரப்பிங்க. தென் பொன் பரப்பு இப்ப ஞாபகம் வந்துருச்சு. அந்த தென் பொன் பரப்பில 16 கலைகள் கொண்ட 16 பட்டைகள் கொண்ட பெரிய ஆவுடையோட ஒரு பெரிய சிவலிங்கம் இருக்கு. காக்கபுஜனரோட ஜீவ சமாதி அங்க இருக்கு. அந்த கோவிலோட கருவறை வெளி பிரகாரத்துல சுவற்றில காக்கபுஜண்டர் பகலாதேவி சமேதராக புடைப்பு சிற்பமாக இருக்கிறார். ஏன் இதை நான் ஒவ்வொரு தரமும் சொல்றேன்னா, இந்த மாதிரி பிரசித்தி பெற்ற சித்தர்கள் நம்ம மண்ணில இருந்து நமக்காக தவம் செஞ்சாங்க. அந்த காக்கபுஜண்டர் எப்படி இருப்பாருன்னா, துரியதவம் அதிகமாக செய்த காரணத்தால் துரியாதீதம் பெற்று உடைய தலை அப்படியே பின்பக்கமா சாஞ்சி இருக்கும். அதீத துரியாதீதம் செஞ்சு காக்கபுஜண்டரோட அப்படியே தலை சிரசு பின்பக்கமா சாஞ்சி இருக்கும். அந்த கோவில்ல முன்னாடி கற்பகிரகத்துக்கு முன்னாடி இருக்கிற சுவர்ல புடைப்பு சிற்பமாக இதை நாம பார்க்கலாம். விருச்சிக ராசியிலே சூரியன் சஞ்சரிக்கும் இந்த மாதத்தில் மனச்சேர்க்கை, உடல் சேர்க்கை, கர்ப்பதானம் ஆகிய இவற்றில் பிரச்சனைகள் வராது. எனவே கார்த்திகை மாதத்தை திருமண மாதம் என்று இந்து சாஸ்திரம் கூறுது.
எங்க வீட்டுல எல்லா கல்யாணமும் கார்த்திகை மாசம் தான் வைப்பாங்க. ஏன் கார்த்திகை மாசம் வைக்கிறாங்கன்னா சூரியன் கண் திறக்கும் மாதம் பாரு. மார்கழி தேவர்களின் விடிகாலை பொழுது, பிரம்ம முகூர்த்தம். கார்த்திகை மாசம் சூரிய தேவன் கண் விழிக்கும் காலம். அப்ப தினம் தினம் சூரியனை பாக்குறோமே, அப்ப தூங்குறாரா? அது அப்படி அல்ல. ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு சூரியன் வருவார். சித்திரை மாத விஷ்ணு, வைகாசி மாச பாஞ்சசன்யா, இப்படி 12 மாசத்துக்கும் 12 சூரியன் வருவாங்க. அதனால பிரதான சூரியன் எல்லாருக்கும் 12 சூரியர்களுக்கும் 12 ஆதித்தர்களுக்கும் தன்னுடைய கதிர்களை வழங்கும் கதிரவன் கார்த்திகை மாசத்துல மெல்ல கண் திறக்கிறாராம். அதனால கார்த்திகை மாதத்தில் நாள்தோறும் சூரிய உதயத்தின் போதே நீராடுபவர்கள் சகல புண்ணிய தீர்த்தங்களும் நீராடிய புண்ணிய பலனை அடைவார்கள். விஷ்ணு பகவானை கார்த்திகை மாதத்தில் புஷ்பங்களால் அர்ச்சித்து பூஜை செய்பவர்கள் தேவர்களுக்கு கூட கிடைக்காத மோட்ச நிலையை அடைவார்கள். கார்த்திகை மாதத்துல விஷ்ணு பகவானை துளசி இலையால் அர்ச்சனை செய்பவர்கள் பகவானுக்கு சமர்ப்பிக்கும் ஒவ்வொரு துளசி இலைகளுக்கும் ஒவ்வொரு அஸ்வமேத யாக்கம் செய்த பலனை அடைவார்கள். கார்த்திகை மாதத்தில் விளக்கு தானம், நம்ம ஒரு மண்ணாகல கூட யாருக்காவது தானமா கொடுக்கலாங்க. தானம் செய்பவர்கள் பிரம்மஹத்தி முதலான தோஷங்களில் இருந்து விடுபடுவார்கள். கார்த்திகை மாதத்தில் மது, மாமிசம் முதலானவர்களை ஒழித்து ரதம் அனுஷ்டிப்பவர் சகல பாப்பங்களிலும் இருந்து விடுபட்டு விஷ்ணு பதத்தை அடைவார்கள். கார்த்திகை மாதத்தில் மாமிச ஆகாரத்தை கைவிடாதவர்கள் புழு பூச்சிகளாக பிறவி எடுப்பார்கள் அப்படின்னு பத்ம புராணம் சொல்லுது. முருகப்பெருமானுக்கு 2 நட்சத்திரங்கள் உகந்தவை. ஒண்ணு விசாகா, இன்னொன்னு கார்த்திகை. வைகாசி மாதம் விசாக நட்சத்திரத்தன்னைக்கு பிறந்தாரு. அதனால விசாக நட்சத்திரம் முருக கடவுளுக்கு பிடிச்சிருக்கு. சிவபெருமானின் நெற்றிக்கண்ணில் இருந்து தீப்பொறிகளாக தோன்றி சரவண பொய்களில் குழந்தையாய் தவழ்ந்த முருகனை கார்த்திகை பெண்கள் எடுத்து வளர்த்ததால் கார்த்திகையும் முருகப்பெருமானுக்கு பிடித்த நட்சத்திரம் ஆயிடுச்சு. கார்த்திகை திங்களில் பௌர்ணமியோடு கூடி வரும் கார்த்திகை நட்சத்திரம் முருக வழிபாட்டிற்கு ஏற்ற ஒன்றாகும். கார்த்திகை தீப திருநாளன்று தீபங்கள் ஏற்றி முருகனை வழிபடுவது சிறப்பு. கார்த்திகை பௌர்ணமி என்று பூமிக்கு மிக அருகிலே சந்திரன் வருதாம். அன்றைய தினம் சிவ சக்தி சமேதராய் பூமிக்கு மிக அருகே வந்து இறைவனும் இறைவியும் அருள் பாலிக்கிறாங்களாம். கார்த்திகை திருவோணம் ஆகிய 2 நட்சத்திரங்களும் நல்ல நட்சத்திர சக்தி தருவதால் இந்த நட்சத்திரம் வரும் நாட்களில் விரதங்கள் இருக்கணும்னு இந்து சாஸ்திரம் கூறுது. சபரிமலைக்கு மாலை போடுறவங்க, விரதம் இருக்கிறவங்க எல்லாம் இந்த கார்த்திகை மாசத்துலயும் விரதம் இருந்து, மார்கழியிலையும் விரதம் இருந்து தை 1க்கு ஜோதி தரிசனம் பார்க்க போவாங்க. கார்த்திகை மாதத்தில் ஆலயங்களில் தீபம் ஏற்றி வைப்பதும் இல்லத்திலே 2 வேளைகளில் விளக்கேற்றுவதும் எல்லா மங்களங்களையும் தந்து வாழ்வை ஒளிமயமாக்கும். கார்த்திகை மாதம் தினமும் விளக்கு ஏற்ற முடியாதவங்க துவாதசி, சதுர்த்தசி, பௌர்ணமி அப்படிங்கிற தினங்களை மட்டுமாவது கண்டிப்பாக தீபம் ஏற்றணுமா. நம்ம தினம் தீபம் ஏற்றோம் இல்லையா 2 நேரமும், அப்போ கார்த்திகை மாத தீப விளக்கே போற்றி அப்படின்னு நம்ம மனசுக்குள்ள சொல்லிக்கணுமா. கார்த்திகை மாதத்தின் தொடக்கத்திலும் முடிவிலுமாக 2 நாட்களில் கார்த்திகை நட்சத்திரம் வருமானால் 2வதாக வரும் நாளில் தான் கொண்டாடணுமா. கார்த்திகை முருகப்பெருமானுக்கு சந்தனம் அபிஷேகம் செய்து வழிபட்டால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். பெண்கலம் அல்லது வெள்ளி விளக்கிலே நெய்யிட்டு தீப ஒளியுடன் வேதம் அறிந்த வேற்பன்னருக்கு தானம் அளித்தால் இல்லத்திலே தடைப்பட்ட சுபகாரியங்கள் மகிழ்வுடன் நிறைவேறும். கார்த்திகை மாதம் முதல் நாளில் காவேரியில் நீராடினார் ஐப்பசி மாதத்தில் நீராடும் துலா ஸ்நான பலனை இந்த ஒரே நாளில் பெறலாம். நம்ம கார்த்திகை மாசம் கடமுழுக்குன்னு எல்லாம் கூட செய்வாங்க. துலா மாசத்துல ஐப்பசி மாசத்துல காவேரியில நீராட முடியாதவங்க கார்த்திகை 1 அன்னைக்கு நீராடுவாங்க. கார்த்திகை பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் வருவது நம்ம எப்படி பிரதோஷம் சனி பிரதோஷம் சிறப்போ அது மாதிரி கார்த்திகை பௌர்ணமிக்கும் தனி சிறப்பா. கார்த்திகையிலே கிரிவலம் வரும் பொழுது மழை பெய்ய நேரிட்டால் அந்த மலையிலே நனைந்தால் தேவர்களோட ஆசை நமக்கு கிடைக்குமா. நாம கிரிவலம் போகும் பொழுது மழை பெய்யுதேன்னு ஒதுங்காம அந்த மலையிலே நனைந்தால் தேவர்களே வந்து ஆசீர்வாதம் செய்வாங்களாம். திருவண்ணாமலையை கார்த்திகை பௌர்ணமி அன்று தேவர்களும் ரிஷிகளும் முனிவர்களும் வலம் வராங்களாம். இந்திரன், வருணன், வாயு, குபேரன், யமன் ஆகியோரும் வலம் வராங்களாம். மகாவிஷ்ணு மகாலட்சுமியோட வலம் வராங்களாம். கார்த்திகை மாதத்தில் ஏகாதசிக்கு அடுத்த நாள், அதாவது துவாதசி திதி அன்னைக்கு
துளசி தேவியை மகாவிஷ்ணு மணந்ததாக புராணம் சொல்கிறது. மகாவிஷ்ணு நெல்லி மரமா தோன்றியவர் என்பதால் கார்த்திகை ஏகாதசி அன்று துளசி செடியுடன் நெல்லி மரத்தடியில் பூஜை செய்ய வேண்டும். நெல்லி மரம் இல்லாத பட்சத்தில் வீட்டிலே உள்ள துளசி மாடத்தில் நெல்லி மரத்தின் ஒரு சிறிய கிளையை வைத்து பூஜித்து துளசி கல்யாணம் பண்ணணுமா. திருமணம் ஆகாத பெண்கள் இப்படி செஞ்சா விரைவில் திருமணம் நடக்கும். கார்த்திகை ஞாயிறு மிகவும் போற்றுதற்குரியது. இந்த கார்த்திகை ஞாயிறு அன்னைக்கு சிவபெருமானை நாம துதிக்கும் பொழுது யம வாதனை யம பயம் போயிடுதான். கார்த்திகை மாதத்தில் பௌர்ணமியும் கூடி வரும் கார்த்திகை நட்சத்திரத்தன்று முருகப்பெருமானை வழிபடுவது, அந்த நாளில் முருகன் சந்நிதியிலே தீபங்களை ஏற்றி வழிபடுவது, முருகப்பெருமானை துதிப்பதும் பாடல்களை பாடுவதும் சகல பாகியங்களை பெறலாம். கார்த்திகை மாத திங்கட்கிழமையிலே திருக்குற்றாலத்திலே நீராடி குற்றால நாதரையும் அன்னை குழல்வாய்மொழி அம்மையையும் வழிபாடு செய்தால் பாப்பங்கள் தீரும். ஸ்ரீரங்கத்தில் பெருமாள் சக்கரத்தாழ்வார் சன்னதியில் எழுந்தருளி கார்த்திகை கோபுர வாசல் பக்கம் கட்டப்பட்டிருக்கும் சொக்கப்பனை ஏற்றப்படும் காட்சியை கண்டு மகிழ்வார். கார்த்திகை மாதம் பௌர்ணமி திதி அன்று ஒட்டி செடி ஞாயிறு நம்ம சொல்றோம் இல்ல, அந்த ஞாயிறு வேரினை பறித்து வீட்டுக்கு எடுத்து வந்தால் தன லாபம் கிடைக்குமா. கார்த்திகையில் சோமவார விரதம் இருப்பது பாபங்களை விரட்டும். கார்த்திகை மாதம் காவேரியிலே நீராடுவது, தீபதானம் செய்வது, வெண்கல பாத்திரம், தானியம், பழம் தானம் செய்தால் செல்வம் சேருது. கார்த்திகை புராணத்தை கேட்டால் நோய் ஏழ்மை அகலும். கார்த்திகை மாதம் செய்யும் தானத்துக்கு 2 மடங்கு பலன் உண்டு. கார்த்திகையில் அதிகாலையில் நீராடி கடவுளை வழிபட்டால் துன்பங்கள் விலகும். கார்த்திகை மாதம் நெல்லிக்கனி வாங்கி தானம் செய்தா ஒரு உயர் பதவி கிடைக்கும், அதாவது பெரிய நெல்லிக்காய். கார்த்திகை மாதம் ஆலயத்தை சுத்தம் செய்தால் அளவிடற்கரிய பலன்கள் கிடைக்கும். கார்த்திகை மாதம் பகவத்கீதையை கேட்டாலோ படித்தாலோ சொன்னாலோ மன அமைதி உண்டாகும். தீப திருநாளன்று கிழக்கு நோக்கி தீபம் ஏற்றினால் கஷ்டங்கள் விலகும். மேற்கு நோக்கி விளக்கு ஏற்றினால் கடன் தொல்லை தீரும். கார்த்திகை மாதம் துவாதசி நாளில் ஏழைகளுக்கு அன்னதானம் செய்தால் கங்கை கரையிலே 1000 பேருக்கு அன்னமிட்ட பலன் கிடைக்கும். மகாவிஷ்ணுவை கஸ்தூரியால் அலங்கரித்து தாமரை மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபட்டால் தேவாதி தேவர்களால் பெற முடியாத பாக்கியத்தை கூட பெறலாமா. கார்த்திகையில் விஷ்ணுவின் சன்னதிக்கு நேரே அமர்ந்து பகவத்கீதையின் விபூதி யோகம், பக்தி யோகம், விஸ்வரூப யோகம் ஆகியவற்றை பாராயணம் செய்தால் சகல பாபங்களும் நீங்கும், புண்ணியங்கள் வந்து சேரும். நவகிரக மூர்த்திகள் விரதம் அனுஷ்டித்து வரம் பெற்ற கார்த்திகை ஞாயிறு விரதத்தை முதல் ஞாயிறு தொடங்கி 12 வாரங்கள் கடைபிடித்தால் நவகிரகங்களால் ஏற்படும் தோஷங்கள் நீங்கி சிவசக்தியின் பேரருள் கிடைக்கும். ஆண்டுதோறும் கார்த்திகை மாதம் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 5 முதல் 6 மணிக்குள்ள சிவபெருமானும் பார்வதி தேவியும் அஸ்திர தேவரோடு பிரகார வலம் வந்து குப்த கங்கையின் கிழக்கு கரையிலே ஆசி வழங்கி அருள்கிறார்கள். கார்த்திகை மாதத்தின் ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த குப்த கங்கையில் நீராடினால் பிரம்மஹத்தி தோஷங்கள், திருடி தின்ற பாபம், திருடுவதால் வரும் பாபம், மன சஞ்சலம் ஆகியவை நீங்கும்னு பிரம்மாண்ட புராணம் சொல்லுது. கார்த்திகை மாதத்தின் 30 நாட்களிலும் அதிகாலையிலேயே நீராடி சிவா விஷ்ணு பூஜை செய்து தீபதானம் செய்து வீட்டின் எல்லா இடங்களிலும் வெளிச்சங்களாக தீபங்களை வரிசையாக ஏற்றி வைத்து மகிழலாம். கார்த்திகை மாத அமாவாசை அன்றுதான் திருவிச நல்லூரில் ஸ்ரீதர ஐயாவால் திருமணத்தில் உள்ள கிணற்றில் கங்கா தேவி பிரவேசித்தார். இன்றைக்கும் இந்த கிணற்றில் கங்கை பிரவேசிப்பதாக நம்பிக்கை. இதிலே ஏராளமானோர் நீராடுவர். நாங்களும் 2-3 தரம் போயிட்டு வந்திருக்கோம். சென்னை திருவற்றியூர் ஆதிபுரீஸ்வரர் கோவிலில் புற்று வடிவான லிங்க திருமேனியில் புனுகு தைலம் சாத்தி கவச்சம் போட்டிருப்பாங்க. கார்த்திகை பௌர்ணமி துவங்கி 3 நாட்கள் மட்டுமே இங்கு கவச்சம் இல்லாமல் ஈசனை தரிசிக்கலாம். திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவிலில் கார்த்திகை தீபத்தன்று 27 நட்சத்திரங்களை மையமாக வைத்து பெரிய அளவிலே தீபாராதனைகள் நடைபெறும். இதை மடக்கு தீபாராதனைன்னு சொல்லுவாங்களாம். இந்த தலத்திலே அனைத்து நாளிலும் பிரசாதமாக நெல்லிக்கனி வழங்குவது சிறப்பு. பாலக்காடு அருகே உள்ள ஊர் கல்பாட்டி. இங்குள்ள ஸ்ரீ விஸ்வநாத சுவாமி ஆலயத்தில் கார்த்திகை தேரோட்டம் விசேஷம். பூரி ஜெகநாத சுவாமி கோவில் தேரோட்ட வைபவத்தை அடுத்து இங்குதான் பெரிய அளவிலே தேரோட்டம் நடைபெறுகிறதாம். இங்கே 6 சக்கரங்கள் பொருத்தப்பட்ட தேரினை யானைகள் வந்து இழுப்பது சிறப்பு. குருவாயூரப்பன் கோவிலில் கார்த்திகை மாத சுக்லபக்ஷ ஏகாதசியை ஒட்டி நடத்தப்படும் உற்சவம் தனி சிறப்பு. அந்த நாளில் காசி,
பத்ரி, சபரிகிரி ஆகிய திருத்தலங்களின் புண்ணிய தீர்த்தங்களின் மகிமை கங்கை, யமுனை உள்ளிட்ட நதிகளும் குருவாயூரிலே ஒருங்கே கூடுவதாக ஐதீகம். கார்த்திகை மாதத்தில் பிறக்கக்கூடிய ஆண் குழந்தைகளுக்கு யக்ஞ புருஷன் என்றும், பெண் குழந்தைகளுக்கு லக்ஷ்மி என்றும் பெயர் வைக்கலாம். யக்ஞ புருஷன்னா பழமையான பெருமாள் கோயில சுத்தி பார்த்தீங்கன்னா கோஷ்ட தெய்வத்துல யக்ஞ ரூப தெய்வம் இருப்பாரு. அவர் எப்படி யக்ஞ ரூப தேவனை தெரிஞ்சுக்கிறதுன்னா, அந்த யாக குண்டத்துல நெய் வார்க்கிற அந்த யக்ஞ கரண்டி அவர் கையில இருக்கும். சேலத்துல ஒரு லட்சுமி நாராயண பெருமாள் கோவில் இருக்கு. அங்க யக்ஞ நாராயணமூர்த்தி கையில யாக வேள்விக்கு நெய் வார்க்கும் கரண்டியோடு காட்சி தருவார். கார்த்திகை மாதம் ரமா ஏகாதசி மிகவும் சிறப்பு. ரா என்றால் நெருப்பு, மா என்றால் தாய், ஒளி பொருந்திய ஏகாதசின்னு பொருள். பெருமாள் கோயிலுக்கு போய் நெய் தீபம் ஏற்றி 11 முறை வலம் வந்து வணங்குவதால் தாயின் அன்பு போலே வாழ்க்கையிலே லட்சுமி தேவி அருட்கடாட்சத்தால் செல்வம், ஆரோக்கியம், மன நிம்மதி கிடைக்கும். கார்த்திகை மாதம் லக்ஷ்மி பிரபோதன தினத்தன்று மாலை லக்ஷ்மி பூஜை செய்வதன் மூலம் இழந்த செல்வத்தை மீண்டும் பெறலாம். கார்த்திகை மாதம் பஞ்சமி தினமானது நாகதோஷ நிவர்த்தி செய்ய உகந்த நாள். கார்த்திகை மாதம் அனந்த திரையோதசி தினத்தன்று ரதி மன்மதனை வழிபட்டால் திருமணம் விரைவிலே நடக்கும். கார்த்திகை மாதம் பௌர்ணமியிலே சந்திரன் ரிஷபராசியிலே முழுமையாக இருப்பதால் ஆறு, ஏரி, குளம் போன்றது நீர் எல்லாமே தெய்வீகமா கங்கை மாதிரி மாறுதான். அப்போது செய்யப்படும் ஸ்நானம், தானம் எல்லா தீமைகளையும் பாவங்களையும் அழித்துவிடும். கார்த்திகை திருநாளன்று நெல் பொரியை நைவேத்தியமாக படைத்தால் சிவன் அருள் கிடைக்கும். கார்த்திகையிலே நம்முடைய உடல் மற்றும் உள்ளத்தின் இயக்கம் சீராக இருக்கும். எனவே இந்த மாதத்தின் முதல் நாளன்று தர்ம சாஸ்தாவாகிய ஐயப்பனுக்கு மாலை அணிந்து விரதம் மேற்கொள்ளப்படுகிறது. கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை தீபம், சோமவார விரதம், உமா மகேஸ்வர விரதம், கார்த்திகை ஞாயிறு விரதம், கார்த்திகை விரதம், விநாயக சஷ்டி விரதம், முடவன் முழுக்கு, கார்த்திகை மாத வளர்ப்பிறை துவாதசி, பிரமோதினி ஏகாதசி, ரமா ஏகாதசின்னு நிறைய வழிபாடு மேற்கொள்ளப்படுகிறது. கார்த்திகை மாதத்தில் மெய்ப்பொருள் நாயனார், ஆனாய நாயனார், மூர்க நாயனார், சிறப்புளி நாயனார், கணம்புள்ள நாயனார் ஆகிய நாயன்மார்களின் குரு பூஜையும் நடக்குறாங்க. இந்த கார்த்திகை மாசத்தை பத்தி 51 தகவல்களை நான் இன்னைக்கு இங்க ஷேர் பண்ணியிருக்கேன். எவ்வளவோ நல்ல விஷயங்கள் இந்த கார்த்திகை மாதத்துல இது வரைக்கும் நடந்திருக்கு. நாமளும் இதை பின்பற்ற முயலலாம். திரியோகி நாராயணன் கோவில் பரமேஸ்வரனுக்கும் பரமேஸ்வரிக்கும் கல்யாணம் நடந்த இடம். அந்த எல்லாரா குகைகளிலே சுவர் சிற்பங்கள், சிவன் 4 கரங்களில் 4 விதமான ஆயுதங்களும், பார்வதி 2 கரங்களில் 2 ஆயுதத்துடனும் காட்சி தர திருமணத்தை சித்தரிக்கும் காட்சி. இந்த தர்மத்தின்படி பார்வதி தேவி ஹிமாவத் அல்லது ஹிமவானின் மகள். இமய மலையின் உருவம் அவள் சிவனின் முதல் மனைவியான சதியின் மறுபிறப்பு. அவள் தந்தை சிவனை அவமதித்த போது தன் உயிரை தியாகித்தார். பார்வதி ஆரம்பத்தில் சிவனை தன் அழகால் கவர முயன்றார், ஆனால் தோல்வி அடைந்தார். இறுதியாக திரியோகி நாராயணன் கோவிலில் இருந்து 5 கிலோமீட்டர் தொலைவிலே உள்ள கௌரி குண்டிலே கடுமையான தவம் செய்து சிவனை வென்றார். திரியோகி நாராயண கோவிலுக்கு வரும் யாத்ரீகர்கள் பார்வதிக்கு அர்ப்பணிக்கப்பட்ட கௌரி குண்ட் கோவிலுக்கு வருகை தருகின்றனர். இது கேதார்நாத் கோவிலுக்கு மலை ஏற்றத்திற்கான அடிப்படை முகாமாகும். மந்தாகினி மற்றும் சோன்கங்கா நதிகள் சங்கமிக்கும் சிறிய திரியோகி நாராயணன் கிராமத்திலே அவர்கள் திருமணம் செய்து கொள்வதற்கு முன் குப்த காசியிலே பார்வதியிடம் சிவன் வந்து நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் முன் ஒளிந்ததாக சிவபுராணம் சொல்லுது. திரியோகி நாராயணன் ஹிமாவத்தின் தலைநகரம் என்று நம்பப்படுகிறது. சத்திய யுகம், அதாவது கிருதயுகம். சத்திய யுகத்தின் போது சிவன் மற்றும் பார்வதி திருமணம் நடந்த இடத்திலே 4 மூலைகள் கொண்ட அக்னி குண்டம் அல்லது ஹவானா குண்ட் அப்படின்னு சொல்லப்படுற கோவிலின் முன் இன்றும் நித்தியமாக எரியும் புனித நெருப்பின் முன்னிலையிலே இது காணப்பட்டது. தரையிலே விஷ்ணு திருமணத்தை முறையாக நடைபெற்றினார். தரையின் ஏன் சொல்றேன்னா, அவங்க எல்லா மேலோகத்திலிருந்து இறங்கி ஹிமவான் கிட்ட அனுமதி கேட்டு, மைனாவதி கிட்ட அனுமதி கேட்டு பூலோகத்துல திருமணத்தை நடத்தினத தரையிலேன்னு சொல்றாங்க. பார்வதியின் சகோதரனாக அவர் தாரை வார்த்து கொடுத்தார்.
பிரம்மா திருமணத்தின் பூஜாரியாக செயல்பட்டார். எல்லா முனிவர்களும் சாட்சியாக இருந்தாங்க. சப்த ரிஷிகளுக்கு சொல்றோம் இல்ல, அது. திருமணத்தின் சரியான இடம் கோவிலுக்கு முன்னால பிரம்மசீலா என்ற கல்லால் குறிக்கப்பட்டு உள்ளது. பிரம்மசீலா, சிலா அப்படின்னா கல், கருங்கல். பிரம்மசீலா அப்படின்னா ஆதியில குறிக்கப்பட்ட கல். அந்த கல்லுல இந்த நாள்ல, இந்த நாளிகையில, இந்த நாராயணன் கோவில்ல சிவனுக்கும் பார்வதிக்கும் கல்யாணம் நடந்தது அப்படின்னு செதுக்கி இருக்காங்களாம். இந்த கோவிலுக்கும் வரும் பக்தர்கள் அந்த எரியும் நெருப்பில் இருந்து சாம்பலை புனிதமாக கருதி எடுத்துட்டு போறாங்க. நாமளே வீட்டுல ஹோமம் பண்ணா 3வது நாள் அந்த சாம்பலை எடுத்து நம்ம பத்திரமா வச்சு இன்னைக்கும் வச்சுக்கிறோம். அது மாதிரி செய்யறாங்க. இங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கும் பொழுது மன வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்கட்டும். திருமண விழாவிற்கு முன் சம்பவத்தை நேரில் பார்த்தவர்கள் யாரும் இல்லை. கடவுள்கள் 4 குண்டங்கள் அல்லது ருத்ரகுண்ட், விஷ்ணுகுண்ட், பிரம்மகுண்ட் ஆகிய சிறிய குளங்களில் குளித்ததாக நம்பப்படுகிறது. 3 குண்டங்களுக்குள் நுழைவது சரஸ்வதி குண்டத்தில் இருந்துதான் தண்ணி வருது. இது புராணத்தின்படி விஷ்ணுவின் தொப்புளில் இருந்து உருவானது. எனவே இந்த குண்டங்களின் நீர் மலட்டுத்தன்மையை குணப்படுத்துவதாக கருதப்படுகிறது. ஹவானா குண்டில் இருந்து வரும் சாம்பல் மன வாழ்க்கை பேரின்பத்தை மேற்படுத்துவதாக கூறப்படுகிறது. இன்னைக்கு ஸ்ரீயோகி நாராயணன் கோவில கொஞ்சம் பார்த்துட்டோம். 51 கார்த்திகை மாத தகவல்களையும் பார்த்துட்டோம். அந்த ஹிமாச்சலத்துல கொட்டி கிடக்குது. ஆனா அல்லத்தான் நமக்கு வாய்ப்பு வேணும். அவ்வளவு பஞ்ச கேதாரத்துல வெவ்வேறு இடங்கள்ல வெவ்வேறு வடிவங்கள்ல ஈசன் தோன்றினார்னு நாம 3 வாரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். துங்காநாத் வாய், ருத்ரநாத் வயிற்று பகுதி, மத்மகேஸ்வரல ஜடாமுடி, கல்பேஸ்வரத்திலும் கேதார்நாத்திலும் முதுகு பகுதி. இதுதான் பஞ்சகேதார்னு கூப்பிடுறோம். பஞ்சகேதாரில் மத்மகேஸ்வரம் ருத்ரநாத் கோயிலும் தரிசிக்க மிகவும் கடினமான ஸ்தலங்களாகும். செங்குத்தான மலைப்பாதைகளில் நடந்தோ குதிரையிலோ போகணும். அந்த மத்மகேஸ்வரரை பத்தி நாம அன்னைக்கு பார்த்தோம். இன்னைக்கு நாம ருத்ரநாத், துங்காநாத் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த துங்காநாத் தான் இருக்கிறதுலயே மிக பெரிய, அதாவது மிகவும் உயரமான இடத்துல இருக்கிறது தான் துங்காநாத். இந்த துங்காநாத் வந்து இது இமேஜ் அனுப்பியிருக்கேன், அதோட தகவலை இப்ப சொல்றோம். துங்காநாத் அது இன்னும் கிடைக்கல. ஹிடிம்பா கோவில், பண்டு நம்ம பீமனோட மனைவி ஹிடிம்பா இருக்கால, அந்த ஹிடிம்பா கோவில்ல மகாராஜா பகதூர் சிங்கால் கட்டப்பட்டது. தேவி ஹிடிம்பா தியானம் செய்த குகையை சுற்றி இந்த கோவில் கட்டப்பட்டுள்ளது. ஹிடிம்பா தனது சகோதரர் ஹிடிம்புடன் அங்கே வாழ்ந்திருந்தார். அவங்க பெற்றோரை பற்றி தெரியல. ஒரு ராட்சச சாமர் குடும்பத்தில் பிறந்த ஹிடிம்பா தைரியமாகவும் அச்சமற்றவளாகவும் இருக்க வேண்டி தனது சகோதரன் ஹிடிம்பை தோற்கடிப்பவரை திருமணம் செய்து கொள்வதாக சபதம் செய்தார். பாண்டவர்களின் வனவாசத்தின் போது அவர்கள் மணாலிக்கு சென்ற பொழுது பஞ்ச பாண்டவர்கள் ஒருவரான பீமா ஹிடிம்பை தோற்கடித்தார். அந்த ஹிடிம்பா கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கடோத்கஜன் அப்படிங்கிற மகனை பெற்றெடுத்தாங்க. ஹிடிம்பா தேவியின் வழிபாடு மணாலியில் குறிப்பிடத்தக்க கலாச்சார முக்கியத்துவத்தை கொண்டுள்ளது. அங்க தெய்வமாகவே ஹிடிம்பாவை கும்பிடுறாங்க. மணாலியின் ஆன்மீக ஸ்பாட்லைட் ஹிடிம்பா தேவி. கோயிலில் கணிசமான மக்கள் கூட்டம் வரும். நவராத்திரியின் போது வழிபாட்டாளர்கள் தீவிர பக்தி சான்றாகும். ஆண்டுதோறும் உள்ளூர்வாசிகள் ஹிடிம்பா தேவி கண்காட்சி உற்சாகமாக கடைபிடிக்கிறார்கள். இது வசந்த காலத்தின் வருகையுடன் ஒத்து போகிறது. ஹிடிம்பா தேவி கோவிலில் செதுக்கப்பட்ட மரக்கதவுகள் மற்றும் சரணாலயத்திற்கு மேலே 24 மீட்டர் உயர மர அல்லது ஷிகார் கோபுரம், மர கோபுரம் தான் இருக்கான். கோபுரம் மர ஓடுகளால் மூடப்பட்ட 3 சதுர கூரைகள் மற்றும் 4வது பித்தளை கூம்பு வடிவ கூரை ஆகியவற்றை கொண்டுள்ளது. அதாவது மரத்தால கோபுரம் இருக்கு, உச்சியில பித்தளை, அந்த நம்ம வைக்கிறோம் இல்ல, நம்ம பூமியில இருக்கிற கோயில்களுக்கு எல்லாம் எப்படி மேல கலசம் வைக்கிறோமோ அப்படி பித்தளை கூம்பு வடிவ கூரை கொண்டுள்ளது. பூமியின் தெய்வமான துர்கா பிரதான கதவு வேலைப்பாடுகளின் கருப்பொருளாக அங்கு செதுக்கப்பட்டிருக்கிறார். விலங்குகள், இலை வடிவங்கள், நடன கலைஞர்கள், பகவான் கிருஷ்ணரின் வாழ்க்கை காட்சிகள், நவ கிரகங்கள் ஆகியவை சித்தரிக்கப்பட்டிருக்கிறார் அந்த ஹிடிம்பா கோவில்ல. கோவிலின் அடிப்பகுதி வெள்ளை அடிக்கப்பட்ட
சேற்றால் மூடப்பட்ட கற்களால் ஆனது. ரொம்ப பழமையான கற்களால் ஆன கோயில். அதனால் இதுக்கு வெள்ளை அடிச்சிருக்காங்க. ஒரு கோவிலின் உட்புறத்தில் ஒரு பெரிய பாறை, 75 சென்டிமீட்டர் 3 அங்குலம் உயரமான பித்தளை உருவம் மட்டுமே ஹிடிம்பா தேவின்னு கும்பிடுறாங்களாம். பாறையின் முன் ஒரு கயிறு தொங்குகிறது. ஒரு புராணத்தின்படி கடந்த காலங்களில் அந்த யார் தப்பு பண்றாங்களோ கடந்த காலங்கள்ல அவங்க கைகளை கட்டி அந்த பாறைக்கு எதிராக, அதாவது அந்த தேவிக்கு எதிராக நடனம் ஆட சொல்வாங்களாம். கோவிலில் இருந்து 70 மீட்டர் தொலைவில் தேவி ஹிடிம்பாவின் மகனான கடோத்கஜனுக்கும் ஒரு சன்னதி இருக்கு. அவர் பீமனை மணந்த ஹிடிம்பாவுக்கு பிறந்தவர். கோவிலின் மிகவும் ஆச்சரியமான அம்சம், உறுதியளிக்கும் அம்சம் என்று விசுவாசிகள் அழைக்கக்கூடிய அம்சம் என்ன என்றால், கோவிலுக்குள்ளே ஒரு கல்லில் செதுக்கப்பட்ட தேவியின் பாதங்களில் முத்திரை இருக்குதான். அந்த முத்திரை தான் இன்னைக்கும் அங்க வணங்கப்படுதா அப்படின்னு சொல்றாங்க. ருத்ரநாத் கோவில் போன வாரம் பார்த்துட்டோம். துங்காநாத் கோவில் தான் இப்ப பார்க்க போறோம். துங்காநாத் கோவில் கிடைக்கல, அதனால கிருஷ்ணாபாய் கோவில பார்க்கலாம். மகாபலேஸ்வரர் பாரதத்தின் பாரம்பரியத்தை பறைசாற்றும் புனிதமான இடம். பாண்டவர்களால் அமைக்கப்பட்ட தலம். கிருஷ்ணாபாய் கோவிலில் இருந்து ஒரு கோமுகத்திலிருந்து நீர் கொட்டிக்கொண்டே இருக்கிறது. கிருஷ்ணா, கொய்னா, வெண்ணா, சாவித்ரி, காயத்ரி என்கிற ஆறுகள் இங்கே உற்பத்தியாகுது. இது 5000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட கோவில். இது மகாராஷ்டிராவில் மகாபலேஸ்வரர் என்ற இடத்திலே அமைந்துள்ள இருந்த இடத்திற்கு சமமான இடம். அந்த இடமே கிருஷ்ணாபாய் கோவில், பஞ்சகங்கா கோவில்னு ஹிமாச்சல்ல அழைக்கப்படுகிறது. ரிஷிகேஷ் பத்ரிநாத் செல்லும் சாலையில் 253 கிலோமீட்டர் தொலைவிலே ஊர்கம் கிராமத்திற்கு சென்று 10 கிலோமீட்டர் மலைப்பாதையில் கால்நடையாக சென்று கல்பேஸ்வரர் கோயிலை அடையலாம். ருத்ரநாத் கோவில் இந்தியாவின் உத்தரகாண்ட் மாநிலத்தில் சிவாலிக் மலையில், கார்வால் கோட்டத்தில், சிமோலி மாவட்டத்தில், ருத்ரபிரயாக் மாவட்டங்களில் எல்லை பகுதியிலே கல்பேஸ்வரர் கோயிலும் மத்தியமகேஸ்வரர் கோயிலும் பஞ்ச கேதார ஸ்தலங்களில் 3வது. இந்த கோவில் மூலவரை நீலகண்ட மகாதேவர் என்பார்கள். ருத்ரநாத் கோவில் கடல் மட்டத்திலிருந்து 3600 மீட்டர் உயரத்தில் அடர்ந்த காட்டு பகுதியிலே அமைந்துள்ளது. கங்கோத்ரி, யமுனோத்ரி. கங்கோத்ரிக்கும் யமுனோத்ரிக்கும் இமயமலையில கோவில் இருக்கு. பயணத்துல ரொம்ப முக்கியமாக சேர்ப்பாங்க. இந்தியாவின் 2 முற்றிலும் புனிதமான நதிகளான கங்கை மற்றும் யமுனைக்கு அர்ப்பணிக்கப்பட்ட இந்த கோவில்கள் உத்தரகாண்டின் சார்தாம் யாத்திரை சுற்றுப்பயணத்தின் முதல் 2 தலங்கள். கங்கோத்ரி மற்றும் யமுனோத்ரி கோவில்கள் அந்தந்த நதிகளின் பிறப்பிடம் மற்றும் இமயமலையின் கற்பனைக்கு எட்டாத அழகுக்கு மத்தியில இருக்கான். பனி படர்ந்த மலைகளின் உயரமான சிகரங்களால் இயற்கை வளிமண்டலம், இயற்கை சூழ்ந்த இடங்களாக யாத்ரீகர்களுக்கும் கும்பிட்றவங்களுக்கும் மகிழ்ச்சியை ஏற்படுது. அந்த பனிமலை முகடுகள் அப்படியே பார்த்தாக்கா ரொம்ப அற்புதமாக இருக்குதான். யமுனோத்ரி, உத்தரகாசி, யமுனோத்ரி, கங்கோத்ரி. ஜெய் வாசவி, வாழ்க வளமுடன். நற்பவி நற்பவி. டோலோநாத்தும் துங்காநாத்தும் இன்னைக்கு பார்க்கலான்னு இருந்தோம். அதை நான் இங்க மிஸ் பண்ணிட்டேன், மன்னிச்சிடுங்க. அது வர்ற வாரம் அவசியம் பார்த்துக்கலாம். இவ்வளவு நேரம் பொறுமையாக கேட்ட அத்தனை நல் உள்ளங்களுக்கும் அடியேனின் சிரம் தாழ்ந்த வணக்கம். ஜெய் வாசவி, வாழ்க வளமுடன். நற்பவி நற்பவி. ஜெய் ஸ்ரீராம்.